Hello guys, welcome back in your video channel. என்னன்னா இந்த மாதிரி எப்போலாம் உள்ளே போகலன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்கிறேன். அது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. தொட்டு சும்மா விட்டா பண்ணி பாருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வரலன்னா விட்டுருங்க. வந்துச்சு மைவி இதுதான் பார்த்துக்கோங்க. இருங்க, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மியூசிக் ஒரு 50 வச்சுக்கோங்க, அது கூட வேணாம், 25 தான். இதுவும் கொஞ்சம் அதிகம் போதும். நேடி பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எமௌண்ட் அப்படியே பார்த்துனே வாங்க. அப்படிங்களா? அடுத்து எனக்கு 2 தான் இருக்குது. இதில் 6 டைமண்ட் விழுந்துச்சு. 6 டைமண்டு, 2 டைமண்டு, அடுத்து 4 டைமண்டு விழுந்துச்சு. அப்படியே பண்டில்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன், ஏன்னா மேட்ச் வேறு எடுத்துகிட்டு விளாடணும். அதனால் நான் தோத்தாலும் ஜெயிச்சாத வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஒரு நல்லா இருக்காது. ஸ்கல் இருக்கும், ஸ்கல் எங்கே ஒரு ஸ்கல் அறுவரு கண்ணு இருக்கும், இங்கே இருக்குது. கேம் ஓவர். ஓவர் தான், கொஞ்சம் அந்த பேர் தெரியல. அப்படி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப பெரிய ஆளெலாம் கிடையாது, சும்மா மீடியமாக டாப் பண்ணுறேன். நல்லா இருக்கா? இது சூப்பர். இது 3 பண்டில். இது தூம் 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 சகூர், இது எனக்கு பிடிச்ச பண்டில். இதுவும் எனக்கு பிடிச்ச பண்டில் தான், நல்லாயிருக்கும். நான் இதை வச்சு அப்ளை பண்ண போகிறேன் இப்போது. தமிழ் அதுக்கு இங்கே வாங்க. என்னவோ காமிச்சு இது மாதிரி ஒரு ஐப்பர் புக் இருக்குது, காமிக்கலாம். இது ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. 2 தீனை வச்சு எனக்கு. இப்போ இங்கே வந்துட்டு ஈவோவை தொட்டுட்டு ஓனுடுன்னு குத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓனுடுன்னு குத்தோன்னா 7 ஈவோ தான் இருக்கும். ஒரு ஈவோ கூட உருப்படியாக 4th லெவலில் இருக்காது காய்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியாது காய்ஸ். ஒரு ஈவோ கூட 4th லெவலில் இருக்காது காய்ஸ். பாருங்கள் காய்ஸ், அப்படியே காமிச்சுன்னே வரேன். இருக்கும் அப்படியே இதில் போனால் எத்தனாவது லெவல் அவ்வளோதான் இருக்குது. என்கிட்ட வரது இல்லை. பாய். அடுத்து இதில் வந்துட்டு பார்க்கலாம். M4 அவ்வளோ இல்லை. இது எனக்கு ஃப்ரீ ஸ்பின்னில் வந்துச்சு, ஆனால் இதுதான் நல்ல ஸ்பின்னு. இப்போதைக்கு இது இருக்கட்டும், டைமிங் முடிகிற வரைக்கும் மாதிரி இருக்கட்டும். கேகே குரோசா ஃபேமஸு XMITO இது கையில் வச்சுக்கலாம். NN94 ஆகெலாம் எடுத்து விளையாடவே மாட்டேன். நான் அவ்வளோ விளையாட மாட்டேன். பேராஃபால் விளையாட மாட்டேன். இதில் என்கிட்ட அவ்வளோ ஸ்கின்லாம் இருக்காது. இது ஏன் அக்யூ பண்ணிச்சுன்னா ஸ்கின்னில் அக்யூரசி இருக்குது. அதனால் அக்யூரசினா ஈஸியாக ஒன்றா போயிட முடியும். சுருக்கமாக சொல்லணுன்னா UMP UO MP5 MP40 P90 UO இது கூட 4 டைமண்டில் கிடச்சிச்சு. அடுத்து வெக்டரு என்கிட்ட ஒரு ஐடியில் 2 ஐடி இருக்குது. இப்போத்தி என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஐடியை. இது என்னோடய ஃபஸ்ட் ஐடி, செகண்ட் ஐடி வந்துட்டு அப்புறமா காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அது வரும். இது ஸ்மாஷு, இது டபுள் அக்யூரசி, பர்மனெண்ட் விழுந்துடுச்சு, மேகு, ட்ரோகனு இது கூட 60 டைமண்டில் விழுந்துச்சு. இதெல்லாம் 500 டைமண்ட் கொடுத்து எடுத்தது. இதுதான் சொன்னேன், 500 டைமண்டு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு எடுத்து வச்சுங்க. அடுத்து இதெல்லாம் நம்ம ஸ்கின்னே தேவையில்ல. புஷ்பா கட்டி
அப்புறம் இதில் ஒரு இந்த கத்தி இருக்குது. இப்போ டாப்அப் இருக்குது. இது ஒரு இது அவ்வளோதான். இது குணாய் வச்சுக்கலாம். ஃபிஸ்ட்டு ஒன்றே ஒன்றாகுது, நல்லா பெருசாக இருக்கக்கூடாது. கிலோவில் ஒரு 8 கிலோவில் இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை. 2 கிலோ தான் இருக்குது. பார்த்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் என்ன இருக்குது? இல்லை, இது ஒன்று தான் இருக்குது ஸ்கின்னு. அவ்வளோதான், எதுவும் இல்லை. இவ்வளோ தான் இருக்குது. ரேங்க் வேணால் பார்க்குதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய ரேங்க்லாம் இருக்காது. ஒன்றுத்துல ஹீரோய்க்கு, ஒன்றுத்துல டைமண்டு. சரி, ஓகே காய்ஸ், மேட்ச் விளாட்ணுன்னு சொன்னேன். அது செகண்ட் வீடியோவாக போடுறேன். சரி, பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க.